செய்தி வேலைக்கு போகும் முன்பதாக தேவன் நம்மோடு பேச வேண்டும் என்று. ஆமேன், ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மோடு இடைபட வேண்டும். கர்த்தர் நம்மோடு பேச வேண்டும். நம்ம வந்தோம், ஆராதிச்சோம், அப்படியே புறப்பட்டு போனோம், நல்லா இருந்துச்சு வர்ஷிப் அப்படின்றது அல்ல. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு என்ன வார்த்தை கொடுத்தார், உங்களோடு என்ன ஆண்டவர் இடைப்பட்டார்? ஆராதனையின் போதா, அல்லது காணிக்கை பகுதியின் போதா, அல்லது அபிஷேகத்தின் வேளையிலா, அல்லது செய்தியின் வேலை, எந்த பகுதியில் உங்களோடு ஆண்டவர் இடைப்பட்டார்? உங்களுக்கான வார்த்தை என்ன? உங்களுக்கான அந்த கீவேர்டு, அந்த மிகப்பெரிய தங்க சாவி என்ன? அது ரொம்ப முக்கியமானது. திறவுகோல் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தை என்ன என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க உதவி செய்வீராக. ஆண்டவர் உதவி செய்வாராக. நீங்கள் அதை யோசித்து பார்க்கணும். தேவன் என்னோடு என்ன பேசினார், எனக்கு என்ன வார்த்தை கொடுத்தா, நான் அதில் உறுதியாக இருக்கணும், எதை நான் விடணும், எதில் நான் பற்றி கொள்ளணும், ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் அப்படியே கண்களை மூடி அவரை நோக்கி நாம் பார்ப்போமா? தேவன் நல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றி. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா எல்லாரும் இணைந்து செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீக்கும் ஓற்று, ஆலோசனை கேட்டரே, நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீக்கும் ஓற்று, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா எம்மை நிறைத்து நீராளுகை செய்யும். நீராளுகை செய்யும். ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசும். மனிதன் பேசுகிற பிரகாரமாக அல்ல, நீர் என்ன விரும்புகிறீரோ அதை இந்த இடத்துல எங்களுக்கு கற்றுத்தார், சொல்லித்தார். என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள தேவன் அனுக்கிரகம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. தேவன் நல்லவர். இந்த காலை வேளையிலும் தேவன் எனக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாசியுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 8, 9 ஆகிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 8, 9. எல்லாரும் வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எல்லாரும் வேதத்தை திருப்பி. Everyone turn your Bible to the book of Psalm chapter 22 verse 8 and 9. கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்தானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். அவர் இவனை விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமாய் இருக்கிறார். இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும். இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்கிறார்கள். நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர். என் தாயின் முளைப்பாலை என் தாயின் முளைப்பாலை நான் உன்
நான் உன் கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது இவ்விதமாய் அவர் வசனித்து கூறுகிற ஒரு காரியம். தாவீது இப்படி ஒரு பாடலை அவர் வர்ணித்து எழுதுகிறார், அவர் விவரிக்கிறார். எப்பா, எனக்கு பிரச்சனை இல்லாம இல்லை, எனக்கு சிக்கல் இல்லாம இல்லை, எனக்கு போராட்டம் இல்லாம இல்லை, ஆனா என்னை எல்லாரும் நான் சிக்கிக் கொள்றதை விரும்பினாங்க. ஆனா என் தேவன் ஒருவர் என்னை பாதுகாத்து என்னை தாயின் கற்பத்திலே எடுத்தவர் அவர்தான். என் தாயினிடத்தில் நான் பால் குடித்து கொண்டிருக்கும் போது என்னை அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினவர் அவர். எனக்கு ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை, எல்லாரும் என்ன நினைச்சாங்க, ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்தா, ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்தா, ஆண்டவர்னு ஆலயத்துக்கு போனா, எல்லாத்தையும் விட்டுட்டு உறவுகள் வேணாம், சொந்த பந்தம் வேணாம், தாய் தகப்பன் வேணாம், எதுவுமே எனக்கு வேணாம், ஆண்டவர் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு போனாங்களே, இப்ப என்ன ஆச்சு? ஆண்டவர் என் மேல பிரியமா இருக்கிறாருன்னு சொன்னாங்களே, ஆண்டவரே அவங்கள காப்பாத்துட்டோம். யார் காப்பாத்துறான்னு பார்ப்போம், யார் விடுவிக்கிறான்னு பார்ப்போம், யார் மீட்டெடுக்கிறான்னு பார்ப்போம், யார் தப்பு வைக்கிறார்னு பார்ப்போம் என்று எல்லோரும் தாவீதை சூழ்ந்து கொண்டிருந்த வேளையிலே தாவீதுக்கு ஒரு நம்பிக்கையை பற்றி அவர் சொல்றார். எப்பா, நீங்கெல்லாம் இப்போ ஆட்கள், ஆனா என் தாயின் கற்பத்திலே நான் இருக்கும் முன்னே, நான் என் அம்மா கிட்ட நான் பாலை குடிச்சுக்கிட்டு இருக்கிறதுப்போ என்னை அவர் மேல் நம்பிக்கையா இருக்க பண்ணினவர் அவர். எனக்கு அவர் மேல நம்பிக்கைன்னா என்னன்னே தெரியாது. அந்த வயதிலே, அந்த சூழலிலே எனக்கு ஒரு நம்பிக்கை அவர் கொடுத்தார். என் மேல அவர் நம்பிக்கை வச்சாரு. என் மேல நீ நம்பிக்கையா இருன்னு எனக்கு அட்வைஸ் பண்ணாரு. எப்பா, உலகம் என்னன்னாலும் சொல்லட்டும், உறவுகள் என்னன்னாலும் பேசட்டும், நம்ம நம்பினவங்க எல்லாரும் என்னன்னாலும் சொல்லட்டும், பரவாயில்ல. ஆனா உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவுல அவர் உன்னிடத்துல என்ன சொன்னார், அவர் என்ன பேசினார், அவரிடத்துல உன்னுடைய வாழ்வு எப்படி இருக்கு? எல்லாரும் சொல்றாங்க, என்ன நம்பிக்கையா இருந்தா ஆண்டவர் பிரியமா இருக்கிறார்னு சொன்னா, அந்த வசனத்தை நீங்க படிச்சு ஒரு 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 நம்ம எளிய நடையில நீங்கள் அதை பேசி அதை படித்து பார்த்தீர்களானால் அது எவ்வளவு ஆழமான செய்தியை சுமந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர முடியும். முன்னாடி உள்ள வசனங்களை எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, 6வது வசனத்திலிருந்து சொல்றாரு, நானும் ஒரு புழு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் என்னை பரியாசம் பண்ணி உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி, கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தா, எப்போ பார்த்தாலும் ஆண்டவர்னா, எப்போ பார்த்தாலும் பைபிள்னா, எப்போ பார்த்தாலும் ஆலயம்னா, எப்போ பார்த்தாலும் தேவனுக்குரிய காரியங்களை பற்றி பேசிக்கிட்டு இருந்தா, ஆண்டவர் பிரியமா இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு திரிகிறாங்க. இந்த குடும்பமே இப்படித்தான் இருக்குது. அப்ப அவருடைய கடவுள் இவங்களை விடுவிக்கட்டும். அவங்க ஆண்டவர் தானே போறாங்க. இப்ப என்ன நடந்துச்சு, என்ன அவங்களுக்கு நேரிட்டது என்றெல்லாம் அவர்கள் தலையை துலுக்கி உதட்டை பிதுக்கி பரியாசம் பண்ணி அவர்கள் அவமதித்து அவர்கள் நிந்தித்து பேசின போது தாவீது ஒரு ரிப்ளை கொடுக்கிறார். தாவீது ஒரு ரிப்ளை பண்றார் அழகா. 9வது வசனத்துல, நீரே என்னை கற்பத்திலிருந்து எடுத்தவர். எப்ப மனுஷன் எடுக்கலப்பா, என்னை தெரிந்தெடுத்தது மனுஷன் இல்லப்பா, என்னை வேறு பிரித்தது மனுஷன் இல்லப்பா. என் குடும்பம் என்னை பார்த்து செலக்ட் பண்ணி எனக்கு ஒரு பேர் வச்சிருக்கலாம், ஆனா நான் பிறவாததுக்கு முன்னவே நான் யார் என்பதை அறிந்தவர் அவர்.
நான் எந்த இடத்துல எந்த வீட்டில் எப்படி வாழணும்னு முடிவு செய்தவர் அவர். எனக்கு உண்டான எல்லா முடிவுகளையும் எடுத்தவர் அவர். அப்ப எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்தவர் அவர். அப்படி இருக்க இந்த உலகம் என்ன சொன்னாலும் என்ன, நம்ம நம்பினவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல. அப்ப தாவீது ஆண்டவர் மேல ஒரு தீராத நம்பிக்கை, ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை. இந்த காலை வேளையிலே தலைப்பு இதுதான், the hope of God, நம்பிக்கையின் தேவன். இந்த உலகத்தில் யார் மேல நீங்களும் நானும் நம்பிக்கை வச்சாலும் அதுக்கு ஒரு எண்டு உண்டு. ஆனா தேவன் மேல வைக்கிற நம்பிக்கை மட்டுக்கும் there is no end, முடிவே இல்லாது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, கடந்த நாட்களில் நான் இதை தியானித்து கொண்டிருக்கும் போது அநேக காரியங்களை கர்த்தர் என்னோடு அவர் சொல்லிக்கொண்டே வந்தால் நான் எழுதி வச்சிருக்கிறேன். அதில் ஒரு முக்கியமான 3 காரியங்களை மாத்திரம் சிம்பிளிசிட்டி பண்ணி அதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். நீங்கள் கொஞ்சம் இந்த செய்தியை கூர்ந்து கவனியுங்கள். வேற எந்த சிந்தனையும் வேணாம். இது நான் பேசுறதா நீங்க நினைக்க வேணாம். இது கர்த்தர் பேசுறாருன்னு நினைங்க. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காமல் இந்த இடத்துல இருந்து போக மாட்டீங்க. நீங்க மனுஷனா பேசுறதா நினைச்சீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை உள்ளே போகாது, சிந்தையெல்லாம் வேற மாதிரி போகும். அன்பானவர்களே, ஆகவே நீங்கள் அந்த கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் நீங்க கவனிங்க. அப்ப அவர் சொல்லி கொடுக்கிற காரியங்களிலே, அப்ப இந்த இடத்துல தாவீது ஒரு வித்தியாசமான அணுகுமுறையை அவர் பார்க்கிறார். எல்லாரும் ஒன்று சொல்றாங்க, ஆனா இவரு ஒரு பார்வை இருக்குது. ஆண்டவரே, நீர் என்னை தாயின் கற்பத்திலிருந்து எடுத்தவர். என் தாய் கிட்ட நான் ஆகாரம் குடித்து கொண்டிருக்கும் போது, பால் குடித்து கொண்டிருக்கும் போதே உங்க மேல நம்பிக்கையா இருக்கும்படிக்கு செய்தவர் நீர். எனக்கு ஒரு நம்பிக்கை நீங்க கொடுத்தீங்க. நான் உயிரோட வாழ்வேன்னு எனக்கு தெரியாது, உயிரோட இத்தனை போராட்டங்களை கடந்து வருவேன் என்று தெரியாது. கடந்த நாட்களில் நடந்த ஒரு சம்பவம், 18 வயது வாலிபன் காந்தி கிராம பகுதியில், நீங்கள் எல்லாம் வால் போஸ்டில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த பகுதியில் போகும்போது ஒரு பிரபலமான ஒரு கட்சியினுடைய ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற ஒரு மனுஷனுடைய மகன் வாகனத்தை வாங்கின அம்மா செல்லம், நல்ல வாகன வசதிகள் எல்லாம் இருக்கிறது, படிக்க வச்சாங்க. இப்போதான் அவன் 18 ஏஜ், அவன் காலேஜ் போகிறான். நல்ல படித்து கொண்டிருக்கிற ஒரு வாலிப பையன் ஒரு வாகனம் வேணும்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி வாகனம் வாங்கினான். வாங்கி கொண்டு இவர்கள் நாமக்கல் பகுதியில் எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ளே ஒரு கிணறு இருக்குதுன்னு சொல்லி ஒரு 10-15 பேராய் வாலிப பையன்க புறப்பட்டு போனார்கள். குளிக்கிறதுக்காக, என்ஜாய் பண்ணுறதுக்காக போனார்கள், குளித்தாங்க. போன 15 பேரில் 3 பேருக்கு தான் நீச்சலே தெரியும். மற்றவங்களுக்கெல்லாம் கடப்பார நீச்சல் தான். உள்ளே போனால் வெளியே வர தெரியாது, நீச்சல் அடிக்க தெரியாது. போனாங்க, என்ஜாய் பண்ணாங்க. எக்ஸைட்மெண்ட்டில் என்ன செய்கிறதுன்னு தெரியல, குளித்தார்கள். உள்ளே போன ஒருத்தனை காணா. 15 பேரில் ஒருத்தனை காணா. தேடுகிறார்கள். 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு. பதட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவன் கண்டிப்பாக உயிரோடு இருக்க வாய்ப்பில்லைன்னு உடனே தகவல் அறிவித்தார்கள். வீட்டுக்கு தெரிவித்தாங்க, சொன்னாங்க, எல்லாம் பண்ணாங்க. பிணமாக வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள். வீட்டுக்கு கூட கொண்டு வர முடியல, ஹாஸ்பிட்டலில் பிணவரையில் போஸ்ட்மார்ட்டத்துக்கு போட்டாங்க. ஒரு நாள் கழித்து தான் போஸ்ட்மார்ட்டமே நடந்தது. யோசித்து பாருங்கள், தாய் அழுகிறாள். 18 ஆண்டுகள் அந்த தாய் எப்படி அந்த பிள்ளைய கண்ணு கருத்துமா, ரொம்ப பாசமா அவங்க அம்மா அந்த பையன் மேலே. ஒரு பொண்ணு இருக்கிறா, ஆனால் அந்த பையன் மேலே ஒரு அலாதி அன்பு. பையன் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவான். என்ன ஆச்சு முடிவு? இன்னைக்கு அந்த பையன் உயிரோட இல்லை, இஸ் நோ மோர். அழுகிறான், தவிக்கிறான், கதறான். வெளியில் ரோட்டில், அந்த ஹாஸ்பிட்டலில், அந்த மார்ச்சுரிக்கு போகிற வழியில் உருண்டு அழுகிறாள். எவ்வளவு வேதனை ஒரு தாய். திரும்பி வருமா, திரும்பி அதை கொடுக்க முடியுமா? 18 ஆண்டுகள். எதுக்கு நான் இந்த விஷயத்தை சொல்றேன்னா, ஒரு மனிதன்
உயிரோடு கடைசி வரைக்கும் 70 ஆண்டுகள் வாழ்வான் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. எந்த நிமிஷத்தில் வேண்டுமானாலும் ஒரு மனிதனுடைய உயிர் பிரியலாம். நோ கேரண்டி அட் ஆல். ஆனா தாவீது ஒரு வார்த்தை சொல்றாரு, அப்பா உனக்கு என்ன, நீ பேசிட்டு போயிடுவ, உனக்கு என்ன, நீ அவமதிச்சிட்டு போயிடுவ, உனக்கு என்ன, நீ ரொம்ப ஏளனமா பரியாசம் பண்ணிட்டு போயிடுவ, உதட்டை பிதுக்கி தலையை துலுக்கி உன்னை கடவுள் விடுவிக்கிட்டு, யார் உன்னை விடுவிக்கிறா, உன்னை யார் மீட்டெடுக்கிறா, யார் உன்னை காப்பாத்துறான்னு நான் பார்க்கிறேன் அப்படின்னு சவால் விடுகிறார்கள். விடட்டும், ஆனா எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை நேற்று இன்று வந்ததல்ல. எனக்கு விவரமே தெரியாது, நான் யாருன்னு எனக்கு தெரியாது, என் பேரே எனக்கு தெரியாது, எனக்கு பேச தெரியாது, எனக்கு நடக்க தெரியாது, எனக்கு பார்க்க தெரியாது, எனக்கு இன்னும் உருவங்கள் கூட எனக்கு கண்டுபிடிப்பதற்கான சூழல் இல்லை. ஆனால் அந்த இடத்திலே என் தாயின் மடியிலே நான் படுத்து கொண்டிருக்கிற போது என்னை உம்மேல் நம்பிக்கையாயிருக்க பண்ணினீர். அன்பானவர்களே, நீங்கள் யார் மேல் நம்பிக்கை வைக்கிறீர்களோ அங்குதான் உங்க பிரச்சனை ஆரம்பமாகிறது. ஆனால் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை இருக்கிறதல்லவா, அது ஒருபோதும் உங்களை எந்த சூழ்நிலையிலும் அது விட்டுவிடவே விடாது. தாவீது அதை சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், இந்த 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வாஞ்சிக்கிறேன். நீங்கள் இழந்து போகாதீர்கள். 18 வயது வரைக்கும் காப்பாற்றி பாசம் காட்டி அன்பு வைத்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் செய்த அந்த தாய் இன்னைக்கு இழந்து நிற்கிறாள். புருஷனால் ஆறுதல் படுத்த முடியவில்லை. அந்த கண்ணி திரும்ப வருமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு என்னோட விளையாண்டு கொண்டிருந்த பையன், என்னோட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த என் மகன் இன்னைக்கு போட்டோவில் இருக்கிறான் அப்படின்னு ஒரு தாய் அந்த சூழல் வருமே, ஆனால் அது எவ்வளவு பயங்கரமான சூழல். யாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை வரக்கூடாது. அவன் இருந்து முடியாம இருந்து கஷ்டப்பட்டு போராடி, வேணாண்டா நீ கடவுள்கிட்ட போயிரு சாமி, உன் துன்பம் ரொம்ப அப்படின்னா கூட பரவாயில்ல. நேற்று என்னோடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான் ஐயா என் மகன். என்னோட அவன் சண்டை போடலன்னா எனக்கு தூக்கம் வராது, அவனோட நான் போராடலைன்னா எனக்கு தூக்கம் வராது, அவனோடு கொஞ்ச நேரமாவது நான் சண்டை போடணும், அவனை திட்டணும், அதுதான் எனக்கு சந்தோஷம். ஒரு வார்த்தை அவள் அழுத போது என் காதில் ஒலிக்குது. நான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ சொல்லும்போது அந்த தாய் சொல்லுகிறார், ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு அது போயிருக்கலாம்ல. அந்த தாய் வேற எதையும் எதிர்பார்க்கல. ஒரே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. கடைசி அந்த அம்மா தான் ஃபோன் பேசியிருக்கு. அம்மா மத்தியானம் சாப்பாட்டுக்கு நான் வந்துடுவோம்மா, மத்தியானம் சாப்பாட்டுக்கு நான் வந்துடுவேன். சரி பிள்ளை லீவில் இருக்கானேன்னு போய் அந்த அம்மா எல்லாம் எடுத்து சமைச்சு வச்சிருக்கு. சமைத்த சாப்பாடு கூட தொண்டையில் இறங்கலை. அவன் இன்னைக்கு உயிரோடு இல்லை. இன்னைக்கு புகைப்படமாய் அவன் மாட்டி வைக்கப்பட்டிருக்கிறான். ரோட்டோரத்தில் நீங்கள் காந்திகிராமம் வழியாக போய் பாருங்க, அந்த போஸ்டினுடைய ஈரங்கள் கூட இன்னும் காயவில்லை. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுடைய நம்பிக்கை யார் மேல இருக்கு? இன்னைக்கு ஒரு முடிவு செய்யுங்கள். நம்ம நிறைய நேரங்களில் மனிதர்களை நம்பி விடுகிறோம், உறவுகளை நம்பி விடுகிறோம். நம்முடைய நம்பிக்கை அசால்ட்டா போயிருது. ஆனால் தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை ஒருபோதும் மாறாது, ஒருபோதும் மாறாது. அவர் உங்களை எந்த விதத்திலையும் விட்டு கொடுக்க மாட்டார். தாவீது அதைத்தான் சொல்லுகிறார். தாவீது அதை விவரிக்கிறார். எப்பா உனக்கு தெரியாதியா, நீ தெரியாம பேசுற. என் தேவனுக்கு எனக்கும் நான் வச்சிருக்கிறேன் அல்லவா ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இந்த உலகத்தில் இருக்கிற யாரும் அசைக்க முடியாது. அன்பானவர்களே, நல்ல கவனிங்க.
வேதத்தில் நிறைய விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு 3 முக்கியமான தெரிந்த சம்பவங்களைத்தான் உங்களுக்கு நான் அடையாளம் காட்ட விரும்புகிறேன். சங்கீதம் 9:18 முதலாவது காரியம். சங்கீதம் 9:18 9:18 வாசிங்க. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். என்ன தெரியுமா? எளியவர்கள் மறக்கப்படுவதில்லை, ஏழைகளுடைய நம்பிக்கை என்ன ஆவதில்லையா? ஒருபோதும். இந்த வசனத்தை வாசித்த போது ஆண்டவர் அநேக காரியங்களை எனக்கு நினைப்பூட்டினார். அவர் சொல்றாரு, எப்ப நீ ஒருவேளை ஏழைனாலே நம்ம எல்லாருக்கும் ஒரு மனக்கணக்கு போட்டு வச்சிருக்கிறோம். யாரை ஏழையா பார்க்கிறோம்? யாரு? காசு இல்லாதவங்களை ஏழையா பார்க்கிறோம். வேற அது மட்டுமா? வீடு வாசல் இல்லாதவங்களை ஏழையா பார்க்கிறோம். கிழிஞ்ச ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா ஏழையா பார்க்கிறோம். வேற சரியா சாப்பாடு ஆகாரம் இல்லாதவர்களே ஏழையா நம்ம பார்க்கிறோம். வேற வாகனம் இல்லாதவன்னா நம்மள்ட்ட வாகனம் இருக்கு, கார் இருக்கு, நல்ல பைக் இருக்கு. வாகனம் இல்லாதவர்களை பார்க்கும்போது நம்ம ஏழைகளா பார்க்கிறோம். அப்புறம் ஹலோ, அவ்வளவுதானா? எப்படி? நடந்து போறவங்களை ஏழையா பார்க்கிறோம். இலவசமா பஸ்ஸில் போறவங்களை ஏழையா நம்ம பார்க்கிறோம். நமக்கு வாகனம் இருக்கு, நல்லா இருக்கிறோம், நல்லா சாப்பிட்றோம். வஸ்திரம் இல்லாதவனை பார்த்தா ஏழையான்னு பார்க்குறோம். ஆனால் எங்கேயுமே பைபிள் வஸ்திரம் இல்லாதவனை ஏழைன்னுலாம் சொல்லலை, ஆகாரம் இல்லாதவனை ஏழைன்னுலாம் சொல்லலை. நல்ல கவனிங்க. வேதாகம கண்ணோட்டத்தின்படி ஏழைகள் யார் தெரியுமா? எல்லாமே இருந்து எவன் நிம்மதி இல்லாமல் இருக்கிறான்னு அவன் ஏழை. ஹலோ, நல்ல கவனிங்க. அக்கார்டிங் டு த பிபிலிக்கல் பெர்ஸ்பெக்டிவ், ஹூ இஸ் புவர்? யாருக்கு ஏழைகள்? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒன் who lost peace had everything. எல்லாருக்கியா நிம்மதி தான் இல்லை, எல்லாருக்கு சமாதானம் இல்லை, எல்லாருக்கு பீரோல வஸ்திரம் நிறைய இருக்கும், நிறைய வஸ்திரம் இருக்கும். ஆனால் திடீர்னு வீட்டுக்கு யார் வீட்டுக்காவது போங்க, நம்ம நாறிடுவோம். இருக்கிறதுலையே கந்தையான வஸ்திரத்தை தான் உடுத்தியிருப்பாங்க. உலகத்திலே அவங்க தான் பரம ஏழைன்னு நம்ம சொல்கிற அளவுக்கு ஒரு வஸ்திரத்தை அவர்கள் உடுத்தி இருப்பார்கள். அன்பானவர்களே, அப்போ நம்முடைய மனநிலை வேற மாதிரி. ஆனால் ஆண்டவர் எப்படி அந்த ஏழையை பார்க்கிறாரு? ஏழைகளுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப ஏழைகள் அவங்களுக்கு நம்பிக்கை என்ன தெரியுமா? ஆண்டவர் மேல மட்டும்தான். ஏன் இந்த உலகத்தில் ஜனங்கள் கோயிலை தேடி ஓடுறாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கோயிலை தேடி ஓடுறாங்க, அது மேல ஒரு தீராத நம்பிக்கை, அவர் மேல அவங்களுக்கு இருக்கிற அந்த விசுவாசம். ஒரு நன்மை நடந்துச்சுன்னா டப்புன்னு போய் மொட்டை போட்டு வந்துடுறான். அடுத்தது ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா உடனே முடி காணிக்க, உடனே. அப்பதான் அடுத்த மொட்டை வளருது, அடுத்த மொட்டை ரெடி ஆகுது, இது உடனே நேர்ந்துக்குது. வாழ்நாள் முழுவதும் அவனை மொட்டை அடிக்கிறதே வேலையா போச்சு. கேட்டா நான் வேண்டி இருந்தேன், நேர்ந்து விட்டுக்கிட்டு இருந்தேன். நீ நேர்ந்துக்கிட்டா நீ மண்டையை கொடுத்து நீ மொட்டை அடிச்சுக்க, இருக்கிறவனை பூரா மொட்டை அடிச்சு விட்டு உனக்கு இன்னும் அவ்வளோ சந்தோஷம். அதில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்களேன். அப்ப நம்பிக்கை இருக்கிறதுனால தான் பாத யாத்திரை போறாங்க. யாராவது இங்க இருக்கிறவங்க, நம்ம வந்தவங்க, சர்ச்சுக்கு வந்தவங்க செருப்பு இல்லாம வந்திருக்கிறோமா? ஹலோ, இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட்
நம்ம தான் வேற பண்றோம். நல்லா வச்சிருக்கிறோம், ஆண்டவர் நல்ல ஆரோக்கியமா வச்சிருக்காரு. ஆனா அவன் வெறுங்காலோட நடக்கிறான். காரணம் என்ன? நம்பிக்கை. அன்பானவர்களே, அப்ப ஆண்டவர் சொல்றார் ஒரு விஷயத்தை, ஏழைகளுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு ஏழைகளுடைய நம்பிக்கை கெட்டு போவதில்லை அப்படின்னா, ஏன் இந்த வார்த்தையை ஆண்டவர் ஆழமா யூஸ் பண்ணாரு? ஏன் இந்த இடத்துல அவர் பதிவு செய்கிறார்? நல்ல கவனிங்க. எப்பா, மனிதர்கள் மேல் நீ வைக்கிற நம்பிக்கைக்கு காலாவதி டேட் உண்டு, எக்ஸ்பைரி டேட் உண்டு. நீங்க ஒரு பொருளை வாங்கின எக்ஸ்பைரி டேட் கொடுக்குறானா? உங்களுக்கு ஒரு அறிவியல் பூர்வமான உண்மையை நான் சொல்றேன். எத்தனை பேர் அதை தெரியும்னு உங்களுக்கு தெரியல. நல்லா கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க சொல்றத. நம்ம எல்லாம் இன்னைக்கு லைட் யூஸ் பண்றோம். இதை கண்டுபிடித்தது யாரு? யாரோ ஒருத்தருங்க. எவன் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன? நம்ம வீட்டில் லைட் எரியுதா? தாமஸ் ஆல்வா எடிசன். தாமஸ் ஆல்வா எடிசன் அவர் தான் முதல்ல ஒரு லைட்டை கண்டுபிடிச்சாரு. ஒரு எலக்ட்ரிக்கல் லைட்டை பவர் கொடுத்து அது எரியும்படி. உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? தாமஸ் ஆல்வா எடிசன் இறந்து பல 100 ஆண்டுகள் ஆகிறது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் லண்டன்ல அவரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு லைட்டு இன்று வரைக்கும் அது அணையாமல் எரிந்து கொண்டே இருக்கிறது. வருடத்துக்கு ஒரே ஒரு முறை பராமரிப்பு பணிக்காக மட்டும் அந்த லைட் ஆஃப் பண்ணுவாங்க. அது வெறும் 12 மணி நேரம் தான். 12 மணி நேரத்துக்கு பிறகு அந்த லைட் ஆன் ஆயிடுச்சுன்னா இன்ன வரைக்கும் அந்த லைட்டு ஆஃப் ஆகல, ஃபீஸ் போகவும் இல்லை. நல்லா இருக்கே. அது மாதிரி நம்ம ஒரு லைட் வாங்கி வீட்டில் மாட்டிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. விடுவானா கார்பரேட்காரன்? அவர் உண்மையாகவே கண்டுபிடித்தது ஒன்று, அது உடையணும், இல்லைன்னா வெடிக்கணும். ஏதாவது ஒன்று நடந்தா தான் அந்த பல்பினுடைய வெளிச்சம் கொடுக்கறத நிறுத்தும். இல்லைன்னா அது எப்பொழுதும் வெளிச்சம் கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படி அவர் கண்டுபிடித்தது. இன்னைக்கு மனுஷன் என்ன சினிமா செஞ்சுட்டான்? அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட்டை நியமிச்சிட்டான். நீங்க எந்த பல்பு வாங்கினாலும் அதுக்கு ஒரு டேட் போட்டு கொடுக்குறானா? ஏன்? 1.5 வருஷம், அதிகபட்சம் 2 வருஷம். நீங்க யூஸ் பண்ணாமே இருந்தா கூட 2 வருஷம் கழிச்சு காலாவதி ஆயிரும். கம்ப்யூட்டர் வச்சிருக்கிறவங்களுக்கு தெரியும். ஹார்ட் டிஸ்க்கு 3 வருஷம் அவன் கொடுக்குறான், அதுக்கு வாரண்டி. 3வது வருஷம் கரெக்டாக நீங்கள் சொன்ன டேட்லேருந்து 3வது வருஷம் அதே டேட்டில் அந்த 12 மணி நேரம் ஃப்ளாப் ஆயிரும், எல்லாம் ஸ்ட்ரக் ஆயிரும், எதுவுமே ஓப்பன் ஆகாது. மறுபடியும் வேறொரு ஹார்ட் டிஸ்க் வாங்கணும். எல்லாத்துக்கும் ஒரு வேலிடேட். பால் வாங்கினா ஒரு வேலிடேட் போடுறாங்களா? நீங்கள் எது வாங்கினாலும், ஒரு புடவையே நீங்கள் வாங்குறீங்கனாலும், நீங்கள் கட்டாமையே வச்சிருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நஞ்சு பிஞ்சு போயிடும். நீங்கள் கட்டாமே இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு காலாவதி டேட் கொடுக்குறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஏழைகளுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. நீங்க ஆண்டவர் மேல வைக்கிற நம்பிக்கை இருக்கல்லவா, அது ஒருபோதும் கெட்டு போகாது. கெட்டு போக சாத்தியமே இல்லை. எல்லாம் கெட்டு போயிடும். மனிதர்கள் மேல் வைக்கிற நம்பிக்கை, கணவன் மேல் வைக்கிற நம்பிக்கை, மனைவின் மேல் வைக்கிற நம்பிக்கை, பிள்ளைகள் மேல் வைக்கிற நம்பிக்கை, உறவுகள் மேல் வைக்கிற நம்பிக்கை, இந்த உலகத்தின் மேல் வைக்கிற நம்பிக்கை, இந்த முதலாளிகள் மேல் வைக்கிற நம்பிக்கை, நமக்கு உதவி செய்கிறவர்கள் மேல் வைக்கிற நம்பிக்கை, எல்லா நம்பிக்கையும் பொய்யாய் போகும். நீங்க ஒரு நாள் நிந்திக்கப்படுவீர்கள், ஒரு நாள் அவமானப்படுவீர்கள், ஒரு நாள் கேள்வி கேட்கப்படுவீர்கள், ஒரு நாள் பரியாசம் பண்ணப்படுவீர்கள், ஒரு நாள் உதட்டை அவர்கள் பிதுக்குவார்கள், ஒரு நாள் தலையை துலுக்குவார்கள். ஆனால் நீங்கள் கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை இருக்கல்லவா, அது ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது, அது ஒருபோது கெட்டு போவதில்லை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த உலகத்தில் கெடாத ஒரு திரவம் இருக்கு. ஒன்று இயற்கையாய் நமக்கு கிடைக்கிற ஒரு திரவம் என்னன்னு சொல்ல முடியுமா? தேன்.
3000 ஆண்டுகள் ஆனாலும் அந்த தேனுடைய அந்த ஜாரில் நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் நீங்கள் தேனை போட்டு வச்சிங்கன்னா அது கலர் மாறுமே ஒழிய ஒரு நாள் கெட்டு போகாது. 3000 ஆண்டுகள் கழித்து நீங்கள் அந்த தேனை காற்று புகாமல் இருக்கிற இடத்துல மறுபடியும் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 3000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன டேஸ்ட் இருந்துச்சோ அதே டேஸ்ட் இருக்கும், அதே குவாலிட்டி இருக்கும். மேபி கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கலாம், அவ்வளோதான். அந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கும், மற்றபடி அது மாறவே மாறும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, ஓ டேஸ்ட் அண்ட் சீ that the Lord is good. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆண்டவர் மேல நம்பிக்கையா இருந்தான். எல்லாம் சொல்றாங்க அல்லவா, சொல்லட்டோம்பா, சொல்லட்டும். இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் ஏழைகளுடைய நம்பிக்கை. ஆமா நான் ஏழை தான், ஆமா நான் ஏழை, நான் பொருளாதாரத்தில் ஏழை நீ நினைச்சினா நான் பொருளாதாரத்தில் ஏழை தான். நான் இதுல புவர்னு நீ நினைச்சினா அதே மாதிரி நான் அதுல போறதான். ஆனா என்னுடைய நம்பிக்கை அவர் மேல இருக்கிறதுனால என்னுடைய நம்பிக்கையை கெட்டு போகாதபடிக்கு செய்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். இந்த சரீரமே அழிஞ்சு போகும். இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம், நாளைக்கு மண்டையை போட்டோம்னா பெட்டியில் வச்சு உள்ளே வச்சுருவாங்க, அது அழுகி போயிடும். அதிகபட்சம் 3 நாள் 48 மணி நேரம் தான். அந்த 48 மணி நேரத்தில் எல்லாமே உருவழிஞ்சு ஒன்றும் இல்லாமல் போயிடும். எலும்பு மட்டும்தான் மிஞ்சும், எல்லாம் உருகி ஊற்றிடும், திரவமாக மாறிடும், புழுக்கள் எல்லாம் அரிச்சு எடுத்துரும். ஆனால் அவர் மேலே இருக்கிற நம்பிக்கை கெட்டு போகவே கெட்டு போகாது. ஒரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன், நல்ல கவனிங்க. ஆண்டவர் மேல வைக்கிற அந்த இந்த உலகம் எல்லாரையும் நம்புது, எல்லாத்தையும் நம்புது, மனிதர்களை நம்புது, சூழ்நிலைகளை நம்புது, இது நடக்கும் நம்புது, ஜோசியக்காரனை நம்புது, சூன்யக்காரர்களை நம்புது, அவங்க சொல்ற காரியங்கள் எல்லாம் நம்புது, வாஸ்தை நம்புகிறார்கள், எல்லாத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. அதெல்லாம் நடக்கும்னு, அதுக்கெல்லாம் காலாவதி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வேதத்தின்படி அதுக்கெல்லாம் காலாவதி உண்டு, எக்ஸ்பைரி டேட் உண்டு. ஆனால் ஆண்டவர் மேலே வைக்கிற நம்பிக்கைக்கு மட்டும் எக்ஸ்பைரி டேட்டே கிடையாது. காலாவதி ஒன்று இல்லாத ஒரே ஒரு காரியம் தேவன் மேல் நாம் வைக்கிற நம்பிக்கை. அருமையான தேவ பிள்ளைகளை, 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 10 வாசிப்போமானால், 2 வசனத்தை மட்டும் வாசிங்க, நான் உங்களுக்கு விஷயத்தை சொல்றேன். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 10 First King chapter 17 verse 10 onwards. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கி கொண்டிருந்தாள். அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா என்றான். கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். நல்ல கவனிங்க, ஆண்டவர் எலியாவுக்கு ஒரு வார்த்தை சொல்றார். கேரி தாற்றண்டையிலே அந்த தண்ணீரை குடித்து கொண்டு காகங்கள் கொண்டு வருகிறதான அந்த போஜனத்தை அவர் சாப்பிட்டுக்கிட்டு அங்க இருக்கிறார். ஒரு நாள் கேரி தாற்றண்டை வற்றி போனது, ட்ரை ஆயிருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, சாரிபாத்தில் ஒரு விதவைக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன், நீ அங்க போ. அனுப்புறது ஆண்டவர் ஒரு பணக்கார வீட்டுக்கு அனுப்பி இருக்க கூடாதா? ஒரு ஜமீன் வீட்டுக்கு அனுப்பி இருக்க கூடாதா? ஒரு மகாராஜா வீட்டுக்கு அனுப்பி இருக்க கூடாதா? ஒரு 100க்கு அதிபதி வீட்டுக்கு அனுப்பி இருக்க கூடாதா? அல்லது அந்த இடத்துல இந்த தேசத்திலேயே அந்த பட்டணத்திலே பிரபலமா இருக்கிற ஒரு பெரிய கோடீஸ்வரன் வீட்டுக்கு அனுப்பி இருக்க கூடாதா? இவளை நாளைக்கு சாகிறதுக்கு ரெடியாகி விலகு பொறுக்கிட்டு இருக்கிறான். இவளிடத்தில் இருக்கிறது கொஞ்சம் தான், கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் மட்டுமே இருக்கிறது. இதை வைத்து தான் அவளுடைய வாழ்க்கை. அவளுக்கு இருக்கிற குமாரனை வைத்து அவளுக்கு 2 பேரும் சாப்பிட்டுட்டு செத்து போக விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட ஒரு ஏழை குடும்பம். நல்ல கவனிங்க, ஆகாரமும் இல்லை,
வஸ்திரமும் இல்லை, வீடும் இல்லை, அங்க எதுவுமே கிடையாது. சமாதானத்துக்கும் அந்த இடத்துல வழி இல்லை. அவங்க எல்லாரும் 2 பேரும் சாப்பிட்டுட்டு சாவதற்கு தயாரா, மரணத்துக்கு அவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இனி யார்கிட்ட போய் இரவலா வாங்க முடியாது, எல்லாத்தையும் வாங்கியாச்சு. இனி யார்ட்டையும் உதவி கேட்க கூட முடியாது. ஏன்னா பஞ்சம், பயங்கரமான வறுமை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தீர்க்கதரிசி அங்கே போகிறார். அப்ப சொல்றாரு, எனக்கு தண்ணி கொண்டு வா. கொண்டு வந்து கொடுக்கிறாள். தண்ணீரை குடிச்சிட்டு சொல்றாரு, என்ன பண்ணிட்டு இருக்கிற? இது மாதிரி நான் 2 விறகு பொறுக்கி கொண்டிருக்கிறேன், என்னிடத்துல கொஞ்சம் மாவும் எண்ணெயும் இருக்கிறது, இதை வச்சுதான் நாங்க வாழ்வாதாரம், எங்களுக்கு அடுத்த வேலைக்கு ஆகாரம் இல்லை, இதையே மட்டும் நாங்க சாப்பிட்டுட்டு செத்து போக நாங்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம் என்று ஓப்பனா சொல்றா. தீர்க்கதரிசி நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? உணர்ச்சி வசப்பட்டுரும். ஐயோ அப்படியா, என்னடா ஆண்டவர் இங்க அனுப்புனாரு, இங்க ஏற்கனவே தருத்தரமா இருக்குது, ஏற்கனவே இங்க மோசமான சூழ்நிலையா இருக்குது, ஏற்கனவே இவங்களுக்கே சாப்பாடு இல்லை, நம்ம வேற இங்க வந்துட்டு நம்ம அதிகாரம் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், இங்க இவங்க என்னடா பண்றது? எந்த சங்கடமும் படல. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீ போய் நான் சொன்னது போல எனக்கு முதல்ல ஒரு அடைய ஆயத்தம் பண்ணி கொண்டா, எனக்கு ஒரு ரொட்டிய சுட்டு கொண்டா நீ முதல்ல. இப்ப இவ எங்க நம்புறது, யார நம்புறது? யோசிச்சு பாருங்க. என்னுடைய மகனுக்கு நான் கொடுத்து நானும் சாப்பிட்டு செத்து போகணும்னு ஒரு நம்பிக்கையோட நான் இருக்கிறேன். இப்ப அந்த நம்பிக்கைக்கு ஒல வைக்கிற மாதிரி ஒருத்தன் வந்து உட்கார்ந்துருக்கான். இப்ப அவர் கேட்கிறாரு, எனக்கு முதல்ல ஒரு ரொட்டியை கொண்டு வந்து கொடு, அப்புறம் உனக்கும் உன் பிள்ளைக்கும் செய்யலாம். அங்கதான் இல்லையே, உன் பிள்ளைக்கும் உனக்கு செஞ்சு கொடுக்கறதுக்கு அங்க மாவு இல்லையே, எண்ணெய் இல்லையே, இருக்கிறது சுட்டு நீ வாங்கிக்கிட்டீங்கன்னா எப்படி அவளுக்கு பிள்ளைக்கும் அவனுக்கும் கொடுக்கறது? ரொம்ப நெருக்கடியான சூழல். யோசிச்சு பாருங்க. நீங்களும் நானும் என்ன பண்ணிருப்போம்? இருக்கிறது 2 புரோட்டா. இப்ப நான் திடீர்னு நான் குடும்பத்தோட கூட்டு பரிவாரத்தோட சேர்ந்து 4 பேர் வந்துட்டோம். என்ன பண்ணுவீங்க? அட படுபாவி, இப்பயுமா வருவ நீ? இருக்கிறதே 2, இது எப்படி நான் பங்கு போட்டு கொடுக்க? நாங்களே தின்னுட்டு இப்படி மண்டே போடலான்ட்டு உட்கார்ந்து இருக்கிறோம், நீ 4 பேர்த்த கூட்டிட்டு வந்து நடுவுட்டில் உட்கார்ந்து இருக்கிற, எப்படி இருக்கும்? விதவை வேற ஒண்ணுமே செய்யலங்க, எந்த சங்கடமும் படல. நேரா போய் அந்த ரொட்டியை சுடுறதுக்கு அவ போயிட்டான். அவ முடிவு பண்ணது என்ன தெரியுமா? எப்படி இருந்திருக்குன்னு ஒரு கற்பனையா யோசிச்சு பாருங்க. சாக போறன்னு ஆயிப்போச்சு, சாக போறன்னு ஆயிப்போச்சு. ரொட்டியை தின்னுட்டு செத்தா என்ன, பட்டினியோட செத்தா என்ன? கண்டிப்பா அப்படித்தானே முடிவு பண்ணிருப்பா. சாகணும்னு முடிவு பண்ணியாச்சு, ரொட்டியை சோறு தின்னுட்டு செத்தான, திங்காம செத்தான. அவளுடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கும்? இன்னொரு ஆறுதல் சொல்லட்டுமா? நல்ல வேலை, ஒரே ஒன்று கேட்டாரு. நீ இந்த 2ஐயும் சுட்டு 2ஐயும் கொண்டான்னு கேட்டிருந்தான்னா என் பிள்ளைக்கு கூட நான் திங்கலைன்னா பரவாயில்ல, என் மகனுக்காவது என்ன செய்வோம், ஒருவேளை ஆகாரத்தையாவது கொடுப்போம். ஆனா இவ உள்ள போன உடனே அங்க நீங்க பைபிளை படிச்சு பாருங்க, அங்க ரொட்டியும் சுட்ட மாதிரிலாம் தெரியல, என்ன பண்ணான்னே தெரியல. ஆனா போறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு தீர்க்கதரிசி. அவ காது கேட்க சொல்றாரு. உள்ள அவள் திரும்பி போய் அவள் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாள். தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை சொல்லுகிறார், இந்த பஞ்ச காலம் தேசத்திலே மழையை பெய்ய பண்ணும் வரைக்கும் இந்த பானையிலே மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று அவர் அந்த வார்த்தையை அறிக்கையிட்டார். அருமையான தேவ பிள்ளைகளை, நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. உங்களுடைய நம்பிக்கை கெட்டு போகாது, அதுக்கு காலாவதி ஒன்று இல்லை. There is no expiry date for your trust in God, the hope in God. தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை ஒரு காலம் கெட்டு போகாது, கெட்டு போக அவர் விட மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, அப்ப நினைச்சு பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அற்புதமாய் செய்கிறார். எல்லாத்தையும்
அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே அந்த பஞ்ச காலம் தீரும் மட்டும் எண்ணெயும் மாவும் குறையவே இல்லை, செலவழிந்து போகவே இல்லை. எடுக்க 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 அது சுரந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. எங்கள் ஊழிய அனுபவத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டது அதுதான். எப்பெல்லாம் நாங்கள் வேணும்னு வைக்கிறோமோ அதோட ஃப்ளோ நின்று போயிடும். எப்போ ஆனதாகட்டு கர்த்தர் சந்திப்பார் நாங்கள் காலி பண்ணிக்கிட்டே இருக்கிறோமோ, காலி பண்ண கர்த்தர் நிரப்பி கொண்டே இருப்பார். இது எங்கள் ஊழிய அனுபவம். எல்லாம் இருக்கும்போது கர்த்தர் நிறைய கொடுத்த மாதிரிலாம் எனக்கு தெரியல, ஞாபகத்தில் இல்லை. ஆனால் நாங்கள் செலவழிக்க கொடுக்க இல்லை, எங்கள் இடத்துல இல்லாமல் போக போக ஆண்டவர் அந்த குறைவை நிறைவாக்கி கொண்டே இருப்பார். அருமையான அட்சய பாத்திரம் மாதிரி ஆண்டவர். அவர் அவருக்கு தெரியும், காலி ஆயிடுச்சுன்னா அடுத்தது என்ன உனக்கு கொடுக்கணும்னு தெரியும், அதை கொடுத்துருவார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களுடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்குமானால் அது ஒருபோதும் கெட்டு போவதில்லை, கெட்டு போகாது, கெட்டு போக விட மாட்டார். there is no expiry date for your hope in God. ரெண்டாவது, நீதிமொழிகள் 23:18 வாசிங்க. நீதிமொழிகள் இரண்டாவது ஒரு காரியம். வாசிங்க சீக்கிரம். நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற இரண்டாவது ஒரு பதிவு என்னன்னா, எப்ப உன் நம்பிக்கை கெட்டு போகுது மாத்திரமல்ல, கெட்டு போகாது என்று நான் உனக்கு வாக்குறுத்திருக்கிறேன். அது மாத்திரமல்ல, உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. நம்ம நிறைய நேரங்களில் இவங்களை நம்பினதுக்கு நம்ம சும்மா இருந்திருக்கலாம்டா. எல்லாருக்கும் அந்த அனுபவம் வந்திருக்கும். எல்லா அனுபவம் வந்திருக்குமா? கசப்பான அனுபவம், பயங்கர ஒரு வேதனையான. மாறால என்ன மாறால அதுகிட்ட பிச்சை வாங்கணும். அப்படி ஒரு கசப்பான ஒரு அனுபவம், அப்படிப்பட்ட ஒரு ரொம்ப வேதனையான ஒரு அனுபவம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்து அப்படியே தொங்கி கொண்டிருக்கிற போது அந்த கடற்காலானை அப்படியே துணியிலே தோய்த்து அதை கொண்டு போய் இயேசுவினுடைய வாயில புழிஞ்சு விட்டுறதுக்கு ட்ரை பண்ணாங்கல்ல, அதை விட மோசமான அனுபவம். நல்ல கவனிங்க. அப்படிப்பட்ட காரியம். நம்ம நிறைய காரியங்கள் நம்ம நம்பி 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 மோசம் போற காரியங்கள், நம்பி நம்பி ஏமாற்றப்படுகிற காரியங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப இந்த இடத்துல நம்ம கவனிக்கிறோம். இந்த இடத்துல அவர் சொல்லுகிறார், நீதிமொழிகள் 23:18, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. நீ ஒருவேளை மனிதர்கள் மேல வச்ச நம்பிக்கை வீண் போயிருக்கலாம், உறவுகள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை வீண் போகலாம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில யார் மேல நீங்க நம்பிக்கை வச்சீங்களோ அந்த நம்பிக்கையெல்லாம் உடைஞ்சு ஒண்ணும் இல்லாம போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் மேல வைக்கிற நம்பிக்கை வீண் போகவே போகாது. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, பல நேரங்களிலே நாம் நம்பிக்கை இழந்து தவிக்கிறோம். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையிலே வேதம் சொல்லுகிறது, ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 18வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. வாசிங்க. ரோமர் 4:18. ஆபிரகாமினுடைய வாழ்விலே இவ்வண்ணமாய் சந்ததி பெருகும் என்று கர்த்தர் சொல்லி, வாசிங்க, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை குறித்து நம்புவதற்கு ஏதுவல்லாதிருந்தும். நல்ல கவனிங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்புவதற்கு ஏதுவல்லாத ஒரு சூழ்நிலை, எதுவுமே சாதகமா இல்லை ஆபிரகாமுக்கு. நல்ல கவனிங்க. சாராளுடைய கர்ப்பம் செத்து போனது, அவருடைய சரீரம் செத்து போனது. 100 வயது ஆகி போச்சு. 90 வயது சாராளுக்கு.
எந்த நம்பிக்கையும் இல்லை. இனி இவர்களுக்கு குழந்தை பிறக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு மகன் பிறப்பா, எதுவுமே இல்லை. இவங்க ஏற்கனவே இந்த நம்பிக்கையற்ற சூழ்நிலை இவர்களுடைய வாழ்க்கையில வந்து அவர்கள் ஆபிரகாமும் சாராலும் தடுமாற்றம் அடைந்து ஆகார உள்ள விட்டு பல பிரச்சனைகள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அவர்கள் ரிலீஸ் ஆகி வெளியில வர்றாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நம்புவதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலை இருந்தோம், நீ நம்பின இல்ல, அந்த நம்பிக்கைக்காகத்தான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கை நான் உனக்கு தந்தேன். ஈசாக்கு கர்த்தர் கொடுத்தார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நாம நினைக்கிறோம் சில நேரங்கள் வருடங்கள் உருண்டோடுகிறது. ஆண்டவர் சொல்லி இத்தனை வருஷம் ஆச்சு, ஒன்னும் நடக்கலைங்களே. எனக்கு இதை வாக்குத்தத்தம் பண்ணாரு, சபைக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், எனக்கு பர்சனலா இதை சொன்னாரு, இந்த காரியத்தை எனக்கு ஆண்டவர் தெரியப்படுத்தினார், ஆனா ஒன்னும் நடக்கல, அதுக்கு ஏற்ற சூழ்நிலை இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எந்த நம்புவதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலை இருந்தோ நீ தேவன் மேல் வைக்கிற நம்பிக்கை இருக்கல்லவா, அந்த நம்பிக்கை வீண் போகவே போகாது. ஆபிரகாம் ஆண்டவர் மேல் வைத்த நம்பிக்கை வீண் போகவே இல்லை. ஆபிரகாமுக்கு போராட்டம் வராம இருந்துச்சா? சகோதரர்களால் போராட்டம், உறவுகளால் போராட்டம், அவன் நம்பினவங்களால போராட்டம், ஏமாற்றப்பட்டான், வஞ்சிக்கப்பட்டான், பல போராட்டங்களை சந்தித்தான், பல நெருக்கங்களை சந்தித்தான், பல கால சூழல்களை சந்தித்து வந்தான். ஆனா ஆபிரகாமினுடைய வாழ்விலே தேவன் மேல் வைத்த நம்பிக்கை வீண் போகவே இல்லை. நம்ம எல்லாரும் காலங்கள் தாமதமானோனே அவ்வளவுதான், ஆண்டவர் மறந்துட்டாரு, ஆண்டவர் விட்டுட்டாரு. நம்ம பாடணும் அல்லவா, நீங்க மட்டும் இல்லைன்னா, என்ன வார்த்தை அது? நீங்க மட்டும் இல்லைன்னா, ஆமா, நம்முடைய வாழ்க்கையே பெரிய கேள்வியா இருக்கும். இது நமக்கு மட்டும் இல்ல, ஆபிரகாமுக்கு வந்துச்சு. ஆபிரகாமுக்கு வந்தது, அவர் மட்டும் இல்லைன்னு ஆபிரகாமுடைய வாழ்க்கை இல்லை. ஆனா நம்பிக்கையோடு இருந்தார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் பார்த்து சொல்றார், நம்பிக்கையோடு இருங்க, உங்க நம்பிக்கை வீண் போகாது. நீங்க மனுஷனை நம்பினாதான் பயப்படணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷனை அவனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பற்றுதலா இருப்பதே அருமையான. நீ கர்த்தர் மேல நம்பிக்கையை மாத்து, மனுஷன் மேல நம்பிக்கை வைக்காத. ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லா இருக்கிறது போல அவங்க காட்டிக்குவாங்க, ஆனா உன் மேல நம்பிக்கை, உன்னுடைய நம்பிக்கையை அவங்க வேற மாதிரி எடுத்துட்டு போவாங்க. ஆனா கர்த்தர் உன் நம்பிக்கை வீண் போகாதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நீ நம்புகிறது, வேதம் சொல்லுகிறதுவா, நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புறேன், கர்த்தரை நம்புறேங்க, என் நம்பிக்கை வீண் போகாது. நான் ஒரு சம்பவத்தை நான் வாசித்தேன், உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒரு படர்ந்த பாலைவனம், அந்த பாலைவனத்திலே 3 ஒட்டகங்கள், ஒரு தாய் ஒட்டகம், 2 பிள்ளைகள். அந்த பாலைவனத்திலே தண்ணீர் எங்கேயுமே கிடைக்கல, வறண்டு போனது, ரொம்ப வேதனை. அப்ப தண்ணீரை தேடி போவோம் என்று அந்த தாய் 2 பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு அந்த வனாந்தரத்திலே நடக்க ஆரம்பித்தது. நடக்கும்போது அந்த தாய் ஒட்டகம் தன்னுடைய கழுத்திலே ஒரு பெரிய பேரல், ஒரு பெரிய பேரலுக்கு என்ன தமிழ்ல, ஒரு பீப்பாய், ஒரு பேரலை கட்டி கழுத்திலே கட்டி இழுத்து கொண்டு போனது. அந்த தாய் சொன்னது, இந்த பேரல் முழுவதும் தண்ணீர் இருக்கு, இந்த பேரல் முழுவதும் தண்ணீர் இருக்குது. ஆனா இந்த தண்ணீரை குடிச்சிட்டோம்னா நமக்கு மரணத்தின் விளிம்புக்கு போகும்போது இந்த தண்ணீர் நமக்கு இல்லாம நம்ம செத்து போவோம். ஆகவே நம்ம தண்ணீரை தேடி போய் கொண்டிருக்கிறோம்.
எவ்வளவு தூரம் நடக்க முடியுமோ நடப்போம். ஒருவேளை நமக்கு மரண சூழல் வறுமையானால் அந்த பேரல்ல இருந்து தண்ணீரை என்ன செய்வோம்? எடுத்துக்குவோம். 3 பேரும் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். பயணம் துவங்குகிறது. நெடுந்தூர பயணம். அவர்கள் போய்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் தாய் வயதானதுனால 2 பிள்ளைகளையும் பெற்றெடுத்ததுனால அவளால் முடியல. அந்த ஒட்டகம் அப்படியே சுணங்கி படுத்து மரிக்கும் தருவாயில் போனது. அப்ப அந்த 2 பிள்ளைகளும் சொன்னார்கள், மா நீ ரொம்ப தாகமா இருக்கிறமா, நீ ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிட்ட, உனக்கு நீர்ச்சத்தே இல்லாம போச்சு, இந்த பேரல்ல இருந்து கொஞ்சம் தண்ணி நீ குடிச்சுக்க, எங்களுக்கு வேணாம், நீ குடிச்சுக்கிட்டீன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் என்ன செய்வோம், நடந்துடலாம். அப்ப அந்த தாய் ஒட்டகம் சொன்னது, இல்ல பிள்ளைகளே, இனிமேல் என்னால் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. நான் அப்படியே நடந்தாலும் ஒரு கட்டத்தில் நான் மரிச்சிருவேன், என்னால் உங்களை 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 கூட்டிட்டு போக முடியாது. ஆகவே நீங்க ஒன்று செய்யுங்கள், எப்படி நான் கழுத்தில் கட்டி இந்த பேரலை இத்தனை தூரம் இழுத்து கொண்டு வந்தேனோ அதே போல நீங்க 2 பேரும் கழுத்தில் கட்டி கொண்டு இந்த பேரலை தண்ணீர் கிடைக்கும் வரைக்கும் நீங்கள் இழுத்து கொண்டு போங்கள். உங்களுக்கு ஒருவேளை தாகமும் இந்த வறண்டு போன அந்த தொண்டையும் ஒருவேளை தாங்க முடியவில்லை என்றால் இதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணீரை குடித்து நீங்கள் உயிர் பிழைத்து மீண்டும் தண்ணீர் கிடைக்கும் வரை நீங்கள் பிரயாணம் பண்ணுங்கள் என்று சொல்லி அது உயிர் பிரிந்தது. அந்த பாலைவனத்திலே தன்னுடைய தாயை அடக்கம் பண்ணிவிட்டு அந்த 2 ஒட்டகங்களும் தன்னுடைய பயணத்தை துவங்கின. இந்த 2 ஒட்டகமும் அந்த பேரலை சுமந்து கொண்டு போகிறது, இழுத்து கொண்டு போகிறது. அதனுடைய நினைவுகள் எல்லாம் அந்த பேரலில் தண்ணீர் இருக்கும் என்று. ஒரு கட்டத்திலே தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு வந்து விட்டது. அந்த தண்ணீர் இருக்கிற இடத்துல வந்த உடனே தண்ணீர் எல்லாம் நல்ல தாகம் தீர்த்து கொண்ட பிறகு தன்னுடைய அந்த 2 பிள்ளைகளும் பேசிக்கொண்டார்கள். அம்மா இதை தூக்கிட்டு போக சொன்னிச்சு, இழுத்துட்டு வந்துட்டோம், இதுல என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம், தண்ணீர் இருக்குன்னு சொன்னிச்சு அப்படின்னு அந்த பீப்பாயை உடைத்து பார்த்தால் அந்த பீப்பாயில ஒண்ணுமே இல்லை, எம்டி பீப்பாய், தண்ணீர் இல்லை. பிறகுதான் அதை சிந்தித்தது, என்னுடைய தாய் மரிக்கும் முன்பதாக எனக்கு ஒரு புதிய நம்பிக்கையை என்னுடைய இருதயத்தில் விதைத்து விட்டு போயிருக்கிறாள். இந்த நம்பிக்கை மட்டும் எங்களுக்கு இல்லாம இருந்திருந்துச்சுன்னா நாங்க எங்க தாய்க்கு அடுத்தது நாங்களும் அந்த பாலைவனத்திலேயே மரித்து போயிருப்போம். அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவரும் அப்படித்தான். நம்முடைய ஆண்டவர் தாயினும் மேலானவர், தந்தையிலும் மேலானவர். எனக்கு அருமையானவர், தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அப்படிப்பட்ட அந்த உன்னதமான தெய்வம் ஒருவேளை இந்த ஒட்டகம் வெறும் பீப்பாய சுமந்து கொண்டு போன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா உங்களை என்னையும் கர்த்தர் ஒன்ன சுமக்க சொல்லியிருக்கிறார். அது என்ன தெரியுமா? சிலுவையை, பாடுகளை, அவமானங்களை, நிந்தைகளை, ஏளனங்களை, பரியாசங்களை, வெட்கத்துக்கு உட்பட பண்ணுகிற காரியங்களை நீங்கள் சுமக்கிற போது என் தேவன் அந்த நம்பிக்கை வீண் போகாதபடிக்கு உங்களை நடத்த அவர் வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப உங்களுடைய நம்பிக்கை கெட்டு போகாது. 2வது சொல்லுகிறார், உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது. 3வது ஒரு காரியம், ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 5வது வசனம் விதமாய் சொல்லுகிறது. ரோமர்ஸ் சாப்டர் 5 verse 5. ரோமர் 5:5. ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது.
He will not to be put to shame. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க ஐயா. ஏமா நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை வெட்கத்துக்கு உட்பட பண்ண மாட்டார். ஏன்னா நீங்க வச்சது மனிதர்கள் மேல் அல்ல, கர்த்தர் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறீர்கள். அந்த வசனத்தை மீண்டும் படிங்க. ரோமர் 5:5 அண்டர்லைன் பண்ணிக்கங்க எல்லாரும். ரொம்ப முக்கியமான வசனம். நீங்க ஆழமாய் பதிவு பண்ண மனதில் மனப்பாடமா வச்சிருக்க வேண்டிய வசனம். வாசிங்க. பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, யோபுவனுடைய வாழ்க்கையில வராத இழப்பா? எல்லாம் இழந்தா. இழப்பதற்கு இனி ஒண்ணும் இல்லை. எல்லாம் இழக்க வேண்டி எல்லாம் பறி கொடுத்துட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட சமுதாயத்திலே மதிப்பு இழந்துட்டான். பொன்னும் பொருளும் இழந்துட்டான். வயல் வாசல்கள் இழந்துட்டான். சுகம் ஆரோக்கியம் இழந்துட்டான். பிள்ளைகள் இழந்துட்டான். இனி இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை. எல்லாம் போச்சு. ஆனா வேதம் சொல்லுது, யோபு 13:15 அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். Even if he makes me die, I will trust in the Lord. நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த நம்பிக்கையை விட்டுறாதீங்க. இந்த நம்பிக்கைக்கு காலாவதி கிடையாது. உங்க நம்பிக்கை வீண் போகாது. எல்லாரும் பரியா பண்ணிட்டியா, ஆனா நீங்க கர்த்தரை நம்புங்க. நீங்க கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் நம்பிக்கை, நீ வைத்த அந்த நம்பிக்கை உன்னை வெட்கப்படுத்தாது. நீங்க செய்தித்தாளில் பார்த்தீங்களா, நியூஸ்ல பார்த்தீங்களான்னு தெரியல. போன வாரத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் எனக்கு ஒரு பிரதர் அனுப்பி வச்சாங்க. அதை நான் வாசித்து அது என்னன்னு கொஞ்சம் ஆராய ஆரம்பித்தேன். அது என்னன்னு கொஞ்சம் டீப்பா டெப்தா போனேன். ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு சகாரா பாலைவனம் ஒன்று இருக்கிறது. இந்த சகாரா பாலைவனத்துக்கு அடுத்து ஒரு நாடு, மாலி என்கிற நாடு. அங்கு அந்த நாட்டில் நைஜர் என்கிற ஒரு பகுதி. அந்த பகுதியில் இருந்து ஒரு 51 பேர் கொண்ட ஒரு குழு ஒரு பழைய வாகனத்தில், ஒரு லாரி ட்ரக், அதை எடுத்துக்கொண்டு மத பூஜைகள் செய்வதற்காக 300 கிலோமீட்டர் அவர்கள் அந்த பாலைவனத்திலே பிரயாணம் பண்ணுகிறார்கள். போய் பிரயாணம் பண்ணி அந்த பிரயாணத்திலே அவர்கள் எல்லா சடங்குகளையும் மத வழிபாடுகளை முடித்துவிட்டு மகிழ்ச்சியின் உச்சத்திலே அவர்கள் 51 பேரும் பிள்ளைகளோடு தாங்கள் கொண்டு போன உடைமைகளோடு எல்லாரும் அவர்கள் குடும்பத்தோடு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். 51 பேர் வந்து கொண்டிருக்கிறது வண்டி, ட்ரக். இவர்கள் எல்லோரும் எப்படி வந்தோமோ அப்படியே நாம் பத்திரமாய் போக போகிறோம் என்கிற நம்பிக்கையில் அந்த சகாரா பாலைவனத்திலே, அந்த வறண்ட வெளியிலே, அந்த உச்சி வெயிலிலே அவர்கள் தங்களுடைய பிரயாணத்தை அந்த ட்ரக்கில், அந்த பழைய ட்ரக்கில் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பாலைவனத்தினுடைய நடுப்பகுதி 150 கிலோமீட்டர் பக்கம் வந்துருச்சு. அப்படியே திடீரென்று ஒரு கரும்புகை ஏற்பட்டு பாலைவனத்திலே பாதியிலேயே அந்த ட்ரக்கினுடைய இன்ஜின் நின்று போனது. முயற்சி பண்ணுகிறார்கள், பிரயாசப்படுகிறார்கள். எந்த முயற்சியும் பலிக்கவில்லை. வாகனம் செல்ஃப் எடுக்கல. அடுத்தது அவர்கள் நகர்த்த முடியல. 51 பேரும் இரவை நன்றாக கழிக்க முடிகிறது, ஆனால் பகலை வெயிலில் தாங்க முடியல. குழந்தைகள் அழ ஆரம்பிக்கிறார்கள். அந்த லாரிக்கு அடியில் 51 பேரும் அந்த நிழலிலே பதுங்குகிறார்கள். அந்த வெப்பம் தாங்க முடியல, உஷ்ணம் தாங்க முடியல. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாய் அவர்களை உருக்குளித்துக் கொண்டிருக்கிறது. அவர்கள் கொண்டு வந்த ஆகாரமும் தீந்து போய்விட்டது.
2 நாட்கள், 3 நாட்கள், 4 நாட்கள், வண்டி சரியாகிவிடும், யாராவது நம்மை காப்பாற்ற வருவார்கள் என்று இப்படியே நாட்கள் கடந்து போயின. என்ன செய்வதென்று தெரியவில்லை. அந்த சகாரா பாலைவனம் கோர தாண்டவத்தோடு உங்களையும் விழுங்குவதற்கு நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று ஏளன சிரிப்பது போல அந்த பாலைவனம் பார்த்து கொண்டிருந்தது. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? 2 பேர் எழும்பினார்கள். நீங்க எல்லாரும் இருங்க, நாங்க நடந்து போறோம், எப்படியாகிலும் யாரையாகிலும் பிடித்து உங்களை காப்பாற்றுவதற்கு நாங்கள் உங்களை கூட்டிக் கொண்டு வருகிறோம், உங்களை கூட்டி போறதுக்கு நாங்க வர்றோம்னு விட்டுட்டு போய்விட்டார்கள். இந்த 2 பேரும் நடக்கிறாங்க. கால்கள் வெந்து போய் கொப்பளித்து அவர்களுடைய அந்த துணி ஆடையெல்லாம் வேர்த்து இனி வியர்வை வர முடியாத அளவுக்கு வறண்டு, அவர்களுக்கு வறண்டு எச்சில் கூட முழுங்க முடியாத நிலையிலே அவர்கள் எதுவுமே செய்ய முடியாமல் வறட்சியின் உச்சத்துக்கு சென்று நடக்க முடியாத அளவுக்கு நடந்து 60 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணுகிறார்கள். 2 நாட்கள் இரவு முழுவதும் எங்கேயாவது படுத்து விடுகிறது. பகல் நேரங்களிலே நடப்பது. எந்த நிழலும் கிடையாது, எந்த மரமும் கிடையாது, ஒதுங்குவதற்கு எந்த இடத்திலும் இடமில்லை. தண்ணீரும் நாவுக்கு போகவில்லை. வறட்சியான சூழல். அருமையானவர்களே, இந்த 2 பேரும் 60 கிலோமீட்டர் பிரயாணம் பண்ணி ஒரு இராணுவ தளவாடத்துக்கு போய் அங்கே செய்தியை சொல்லி 2 நாட்கள் கழித்து அவர்கள் அங்கே போய் சேர்ந்தார்கள். அவர்களை ஹாஸ்பிட்டலில் வச்சு தண்ணீர் வச்சு எல்லாம் அவங்க சொன்ன லொக்கேஷனுக்கு ஹெலிகாப்டர் மூலமா எல்லா ஆயுத படைகளையும் கொண்டு வந்து அவர்கள் பார்க்கும்போது 49 பேருடைய சடலங்கள் அங்கே உயிரற்று கிடந்தன. ஒரு உயிர் கூட உயிரோடு இல்லை. அந்த காட்சியை நான் உங்களுக்கு காண்பிக்க நான் விரும்புகிறேன். அது உங்களுக்கு அதை போடுங்க, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அதை மட்டும் வீடியோ பண்ணு. இது செய்தியில் வந்தது. நான் பெரிய கிளிப்பு நான் பார்த்தேன், ஆனால் கிடைக்கல. இது மட்டும்தான் நான் எடுக்க முடிந்தது. போடுதா? தெரியுதுங்களா? அந்த பாலைவனம், அந்த உடல்கள் எல்லாம் ஆங்காங்கு சிதறி கிடக்கிறது. யூடியூப்ல இருக்கு. பயங்கரமான வேதனை. 49 உயிரும் பறி போனது. ஒருத்தர் கூட உயிரோட இல்லை. செத்து மடிந்தார்கள். எந்த மத வழிபாட்டுக்காக 51 பேரும் ஆரவாரத்தோடு போனார்களோ அந்த ஆரவாரம் நடு பாலைவனத்திலே அப்படியே அமர்ந்து போனது. முடிச்சா க்ளோஸ் பண்ணி யோசித்து பாருங்கள் நம்முடைய வாழ்க்கை. அருமையானவர்களே, என்னோடு பேசின அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு ஆத்மார்த்தமாய் சொல்லுகிறேன். விழுந்து விட்டோம் என்று எண்ணி விடாதீர்கள். அந்த இடத்திலிருந்து நீங்க அங்கே தங்கிராதீங்க, புறப்படுங்கள். நம்பிக்கையை விட்டுறாதீங்க, நம்பிக்கை இழந்து போயிடாதீங்க. இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிடாதீங்க. அவர் மேல நம்பிக்கை வச்சு என்ன நடந்தாலும் நடக்கட்டும்னு உங்கள் பயணத்தை தொடங்குங்கள். அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். உன் நம்பிக்கை கெட்டு போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வெட்கப்படுத்தாது. இவ்வளவு உறுதியான வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு நீங்க ஏன் கஷ்டப்படணும்? நீங்க சோர்ந்து போயிடாதீங்க, உடைந்து போயிடாதீங்க, இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. தாவீது சொன்னது போல, என்னை கர்ப்பத்தில் இருந்து எடுத்தவர் நீர், என் தாயின் முளைப்பாலை உண்கையில் நீரே என் நம்பிக்கையாய் இருக்க பண்ணினீர். அந்த நம்பிக்கையை விட்டுறாதீங்க. ஒருவேளை நீங்க நம்பிக்கை வச்ச மனுஷன் உங்களை தோக்கடிச்சிருக்கலாம்,
பரவாயில்ல, டசன்ட் மேட்டர். உதறி தள்ளிட்டு நீங்க இனி தேவன் மேல நம்பிக்கை வைங்க. உங்க நம்பிக்கை அவர் மேல மட்டும் இருக்கட்டும். அவரை பார்த்து ஓடுங்க. அவர் உங்களை வெட்கப்படுத்தவே மாட்டார். உங்களுடைய நம்பிக்கை வீண் போகவே விட மாட்டார். உங்களுடைய நம்பிக்கை கெட்டு போகவே விட மாட்டார். எத்தனை பேரோட கர்த்தர் இன்னைக்கு பேசியிருக்கிறார்? அப்படியே கண்களை மூடி அந்த பாலைவனத்தில் 2 பேர் ஒரு நம்பிக்கையோடு புறப்பட்டு போனார்கள். நான் நினைச்சேன், ஐயா அந்த 2 பேரும் போனீங்களே, எல்லாரையும் கொஞ்சம் கஷ்டமா இப்படி படுத்திருந்தா நல்லா இருக்காதியா, வாங்கய்யா போகலாம், எல்லாரும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு கொஞ்சம் குறைய எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிருந்தா கூட இந்த வெப்பத்தில் படுத்து செத்தவங்க கொஞ்சம் உயிரோடையாவது பிழைச்சிருந்திருப்பாங்களே. அருமையானவர்களே, போராட்டம் என்று அங்கே தங்கிவிடாதீர்கள். உங்களை கொன்றுவிடும். உங்கள் வாழ்க்கையை சூன்யமாக்கிவிடும். கர்த்தரை நம்பி ஓடுவோம். கர்த்தரை நம்பி பயணிப்போம். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போமா? எல்லாம் எழுந்து நிற்போமா? Glory to Jesus. We give you praise. ஆண்டவர்கிட்ட எல்லாரும் பலிபீடத்தில் ஆண்டவர் சொன்ன இந்த 3 வார்த்தையை நீங்கள் நல்லா பிடிச்சிக்கங்க. இந்த 3 வார்த்தையை